Please carry only positivity. If you don't love negativity, stay away from negativity and love your parents and love yourself. Thank you so much. Okay, thank you. தலையை ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு தெரியுது. வெள்ளை கலரில் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கவர்மெண்ட் போட்டு மக்களே, நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரி 6 ரூபா தான். எத்தனை பேர் உட்காரலாம். சோல்ஜருக்கு நேவி இருப்பாங்களா, அவங்க அப்புறம் கன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம் பார்க்கலாம் நான் பார்த்துட்டேன். ஏங்க மக்கள் சிதனுங்க, அது கிருட்டுங்க பாருங்க. செம்ம வினைகரையில் ஊற வைத்தது. இது கேரளாவுடைய ட்ரெடிஷ்னல் வைங்களேன். சால்ட் வாட்டரா, வினிகர் இல்லையா? எப்படி ப்ரோ தமிழ் பட்டையை பேசுறீங்க? தமிழ் இருக்கு. தமிழ் வேணுமா? தமிழ் இருக்கு. மலையாளம் வேணுமா? மலையாளம் இருக்கு. எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. ஜம்னு அழகா போட்டோ ஷூட்டை போட்டுட்டு இருக்கலாம். அப்புறம் அப்படி இந்த பக்கம் திரும்புது உள்ளே நடந்து போனீங்கன்னா கொஞ்சம். நெக்ஸ்ட் மக்களே, இதுதான் மக்களே பீச்சு, கொச்சி ஃபோர்ட் பீச்சில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த இடம் மட்டும்தான் சேண்ட் இருக்கும். வாட்டர் மெட்ரோ இந்த வீடியோவில் எல்லாத்தையும் அமைச்சு ஃபோர்ட் கொச்சியில் இருக்கமா. இங்கிருந்து நம்ம போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ஹைகோர்ட்டு தான். பார்த்தீங்களா இல்லையா, கார்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. 2 கார்டு, 2 பேத்துக்கு 2 கார்டு. மஸ்ட் ட்ரை. நீங்கள் கொச்சி வந்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் மெட்ரோ. வாட்ஸ் யுவர் நேம்? So my name is Rashtramal Chande. Somebody is playing song behind, so I'm looking like scary person, but I'm not scary for sure. So I am hydraulics. I studied BTech electrical and BTech mechanical You are engineering. very josh person. Thank you so much. Whatever. Energetic person. Thank you. நம்மகிட்ட உட்காந்துருந்தேன் மக்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு. ஓகே. So one of the I'm talking about. I'm very bad person. Every world goes to. I'm talking about planet to planet and other things. But please, think about you. Think about your own soul. Think about your own life. And please carry only positivity. If you don't love negativity, stay away from negativity and love your parents and love yourself. Thank you so much. Okay, thank you. தலையை ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு தெரியுது. மக்களே, தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. என்ன கேசவா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, கொச்சியில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க 4வது வீடியோ இந்த வீடியோ. இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு பார்க்கில் உட்காந்து எடிட்டிங் பண்ணிருந்தேன். அந்த எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொச்சி ஃபோர்ட் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு போகிறோம். ஓகேங்களா? அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் போட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, போயிட்டு வந்துட்டு இருக்கல, இந்த கவர்மெண்ட் போட்டு வழியாக போகிறோம். ஓகேங்களா? மற்ற டீட்டெயில் எல்லாமே வீடியோ ஓட வாங்க பார்க்கலாம். ஏங்க மக்களே, இங்கே பாருங்க, அங்கே ஒரு சரக்கு கப்பல், அது என்ன கப்பல்னு தெரியல, கிளம்புது. தண்ணி பாருங்க, என்னமோ கருப்பு கலர் எப்படி கடலை கலக்குது பாரு. டி இங்கே வர்ற கருமம் இதெல்லாம் வரைக்கும் கொஞ்சம் நல்ல தண்ணி வந்தது, அப்படியே தண்ணி வருது, சாய மாட்ட கடைசியில் வருது. கடலையே நாசம் பண்ணுறாங்க நம்ம மனுஷங்க. அது ஏதோ பார்த்தப்போ அந்த காலத்து இப்போ கப்பல் மாதிரி இருக்குது. சேட்டா வந்து தூண்டில் போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு 10 மினிட்ஸ் ஆக போகுது. ஆனால் அப்படியே தான் கிடக்கு. இன்னும் எந்த மீன் வந்து கவலை. இன்னொரு சேட்டை அங்கிட்டு வீசிட்டாரு பாருங்க. 1 2 3 தூண்டில் பிடிக்கிறாங்க மக்களே. அந்த பக்கம் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா சேட்டை பாருங்க, மீனை பிடிச்சிட்டாரு. சேட்டா அது என்ன மீன்? ஐலாவா? பாறையா? பாறை. இருங்க சேட்டா, ஒரு நிமிஷம். வெள்ளை கலரில் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பர்ப்பா. மக்கள்ஸ் இந்த விளாக் அர்ஜென்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். உள்ளே வந்தீங்கன்னா லேடிஸ் தனி, ஜென்ஸுக்கு தனி இது இருக்குது. எங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்த இடம் எங்கே அப்படின்னா கொச்சி எர்ணாகுளம் மெரைன் டிரைவ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு பேர். அங்கிட்டு இருந்து கடல் வழியாக மெயின் கொச்சிக்கு என்ட்ராக போகிறோம், கொச்சி ஃபோர்ட் பீச் பார்க்குறதுக்காக. சரி, ஓகே மக்களே, வந்தாச்சு, வாங்க போகலாம். படகு பயணம் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா டிக்கெட் வந்து 6 12 ரூபா. இங்கே பாருங்க, இந்த இது வந்து கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு, தெரியுதா? இதெல்லாம் போகிறேன் கவர்மெண்ட் போட்டு மக்களே, நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரி 6 ரூபா தான். இதுக்கு டிக்கெட்டை காமிக்கிறேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டு, வேகமாக எடுக்க வேண்டியதாகிடுச்சு. பாருங்கள், உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் மக்கள், அங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா அந்த போட்டிலிருந்து அப்படியே டேரெக்டாக இந்த போட்டுக்கு மாறி உள்ளே நடந்து வந்துட்டு இருக்காங்க, தெரியுதா? கிருட்டு தான் எல்லாமே. சரி, ஓகே மக்கள், பாருங்கள் எத்தனை பேர் உட்காரலான்னு சொல்லி ஒரு தேட்டர் செட்டப் மாதிரி இருக்குதுங்க. ஐயோப்பா, வெறும் 6 ரூபா தான், 2 பேர்த்துக்கு 12 ரூபா. ஐயா வந்து கேட்டேன், ஆனால் வீடியோ எடுக்கிறக்காக கொஞ்சம் இது பண்ண முடியுமானே அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே மாற்றி உட்காடுறாரு. பாருங்க, விண்டோ சீட்டு எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ தெளிவு எடுத்து காட்டுறதுக்காக. பாருங்கள், உள்ளே நிறைய பேர் வராங்க. டிரைவர் ஒருத்தர், அது போக கண்ட்ராக்டரு இன்னொருத்தர், தெரில 2-3 பேர் இருக்காங்க மக்கள். ஓகே மக்கா, பாருங்க கிளம்பியாச்சுங்க. வெளியே தெரியுதா?
அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட் இருக்குதுங்க. இந்த ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் நடக்குமல்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குமல்ல, அதனால அது இருக்குது. ஒரு பெரிய ஷிப் ஒன்று இருக்குது. இந்த ஷிப்பு நேற்றுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு. அப்புறம் அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்க்கப்பல் நேற்றுலேருந்து சொல்லிட்டே இருந்தேன். இது மேலே தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சரிதா, முன்னாடி பாருங்கள் போர்க்கப்பல் இருக்குது. இந்த போர்க்கப்பலுக்கு பக்கமாக இப்போ நம்ம போக போகிறோம். தெளிவாக காட்டுறோம் பாருங்க மக்களே. மேலே அந்த ஜெட்டெல்லாம் அப்படியே பறக்கும்ல, அது தெரிஞ்சு பாருங்க. அங்கே யாரும் நின்றுட்டு இருக்காங்க, எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே கன்று வச்சு நின்றுட்டு இருக்காங்க மக்கள். ஆமாப்பா, சோல்ஜர் நேவி இருப்பாங்களா, அவங்க அப்புறம் கன் வச்சு நின்றுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து 2. ஐயோ, மேலே பாருங்க ட்ரெயின் பாருங்க, அழகாக சின்னதாக பிடிக்கிறேன். இதெல்லாம் வந்து உள்ள இருக்கக்கூடியது. அங்கே பாருங்க, எல்லாம் அந்த டிஷர்ட்லாம் போட்டுட்டு அந்த நேவி ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரிதா, இதுதான் மக்கள் போர்ட் கப்பல். செம்ம. அங்கே பாருங்க மக்களே, எத்தனை பேர் உள்ள இருக்காங்க பாருங்க, எவ்வளோ நேவி ஆஃபீஸர்ஸ் பாருங்க. போகிறேங்க ரொம்ப நேரமாக அந்த படகு கடந்து போய்கிட்டே இருக்குதுங்க. நானும் இப்போ மறையும் அப்போ மறையும் பார்க்குறேன். சாமி பிரம்மாண்டமாக இருக்குதுங்க போர்க்கப்பல். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நேவி, இந்த கண்காணிப்பு போகுமல்ல, அந்த ஷிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் நம்ம படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மக்களே, ஜுராய் சிமெண்ட் கம்பெனி பாருங்க, கடலை ஒட்டியே இருக்குது. இங்கே பாருங்க மக்கள், நேற்று நம்ம போனோமல்ல அந்த மாதிரி. ஆனால் இது வந்து அப்பர் டேக் கிடையாது. அட சாரி, நம்ம இதுதாங்க, நம்ம கவர்மெண்ட் போட்டு தாங்க இது. செம்மையாக இருக்குதுங்க அந்த டெம்பிள் பார்க்குறதுக்கு. சைனா டெம்பிள்லாம் இருக்குது, டெம்பிளுங்கிற பாருங்க, அந்த கட்டடம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சைனா டெம்பிள்ஸ்லாம் இருக்குங்களா அந்த மாதிரி. இந்த பக்கமெல்லாம் மீன் பிடிக்கிறவங்களுடைய இது போட்டிருக்கமல்ல, அது மீனவர்களுடைய ஏரியா. அதெல்லாம் மீனவர்களுடைய படகு தாங்க. நம்ம சென்னை காசிமேடு இருக்குல்ல, அந்த மாதிரி. உண்மையாலுமே கிரேட்டுங்க. ஓகே சார், ஓகே. உள்ள சேட்டர் நாங்கள் பார்த்தீங்களா, அவங்க சொன்னாங்க இதுக்குள்ளே இங்கே இறங்கி போர்ட்டு கொச்சி, இந்த ஸ்டாப்புக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டு கொச்சி. சரிங்களா, நம்ம அங்கே ஏறணும் அப்படின்னா 6 ரூபாய் டிக்கெட்டு விட்டுட்டு கிளம்பிட்டாங்க மக்களே. சரி, ஓகே. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீச்செல்லாம் இருக்குது, அங்கே போங்க செம்மையாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நடந்து போகலான்னு நினைக்கிறேன், தெரில, கேட்டுக்கலாம். நடந்தால் போக சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கேயே வந்து ரிட்டன் வந்து ஏறி கிளம்பிடலாம். இதுக்கு பேர் படகுன்னு சொல்கிறதா, ஷிப்புன்னு சொல்கிறதா, பெரின்னு சொல்கிறதா என்னன்னே தெரில. சார் இங்கே அதே மாதிரி தான் மக்களே. ஓகே, சூப்பர். இங்கே பாருங்க, நம்மளை போலவே எல்லாம் போயிட்டுருக்காங்க. நடந்து வெளியே வந்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கே பாடுற ரோடெல்லாம் ரைட். இதெல்லாம் கடற்கரை சார்ந்த பகுதிகள் தான் மக்கள். இங்கே தாங்க மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட். இதுதான் நடு தெரியுது. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க அத்தனையுமே பர்ஃப்யூம் தான். சரிங்களா, எண்ணற்ற பர்ஃப்யூம் இருக்குது. அல்ல அக்டரு நிறையா. அப்புறம் வந்து இங்கே ஒரு சில பர்ஃப்யூம் எல்லாம் வேறு மாதிரி. சிப்பளவா, சரி வாங்க மக்கள், 4:30 அங்கே ட்ரெயின். அதுக்குள்ளே இதை பார்த்துட்டு ஓடிடலாம். அடுத்து இந்த கப்பல்லலாம் வந்து கஸ்டம்ஸ் இருப்பாங்க. இது விமானத்தில் கஸ்டம்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி வந்து கப்பல் கஸ்டம்ஸ். இவங்க வந்து எல்லாம் கிட்டத்துலலாம் வந்து நல்லா பார்த்து தட்டுக்கிறது, அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி அதுதான் கஸ்டம்ஸ் தான். அதுதான். அப்புறம் இங்கே பாருங்க மக்களே, சூப்பராக ஃப்ரெஞ்சு, பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு காலனி மாதிரி கட்டடம் சூப்பராக இருக்குதுங்க. தி ஓல்டு கோர்ட் ஹவுஸ் ABAD. வாவ், செமையாக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சரி வாங்க போவோம். அடுத்ததாக இங்கே பாருங்க மக்கள், இங்கே ஒரு ஹோட்டலு, ஃபோர்ட்டு ஆயுர்வேதா ஹோட்டல் பேரே ஃபோர்ட் ஆயுர்வேதாவா தெரில. மொத்தத்தில் உள்ளே பாருங்கள். வாவ், செம்ம இதாக வச்சுருக்காங்க. எல்லாம் ரொம்ப பசுமையாக சூப்பராக இருக்குது. தெரியுதா, இதுதான் வந்து ரிசப்ஷனே பயங்கர கிராண்டாக இருக்குதுங்க. தெரியுதா, ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துல வந்து ஜாலியாக வீடியோ எடுக்கணும். சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்தோம்னா, ஃப்ரெண்ட்ஸை விட ஃபேமிலிக்கு செம்ம, நம்மளுமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது மொத்தத்தில் இந்த இடமே வந்து நீங்கள் இந்த ஷூட் எடுக்கிறது, இந்த ஆல்பம் சாங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமு, மெயின் ஃபிலிம், எல்லாத்துக்கும் இந்த இடமே அப்படி தாங்க இருக்குது. ஃபிலிம் எடுக்கிற ஏரியா மாதிரி தாங்க இருக்குது. அடுத்து பாருங்கள் மக்களே, காட்டுங்க பையா.
கமான் கமான். விஆர் பாருங்கள் மக்கள், விஆர் தொழில்நுட்பம் வந்து இப்போ 200 ருபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் நம்ம பையா கிட்ட. போடுங்க இதை எப்படிங்க, பரவாயில்லைங்களே, இந்த பிளாஸ்டிக்கே வருங்க 200. இதை வந்து ஃபோனை போட்டுட்டு பார்க்கலாம், செக் பண்ணி பார்ப்போமா? பண்ணலாமா? யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து மக்களே விஆர் போட்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். 200 ரூபா தான் சொல்கிறாரு. எங்கள் அண்ணா வரேன் 100 ரூபாய்க்கு கூட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வெறும் 200 ரூபா தான் சொல்கிறாரு பையா. மக்கள் இங்கே பாருங்க, ஒரு விஆர் வீடியோ ஒன்று ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். அதை போட்டு இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகே, 200 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு இப்படி எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். பையா பார்த்து மை லைஃப் டிஸ்போன் மை லைஃப் என் லைஃபே அதுதான் மக்களே நம்மளுக்கு. இந்த கேமரா இருக்குதுயா அப்படிங்கிறாரு. போச்சு ஊதாப்புறம். பார்க்கலாம் பார்க்கலாம், நான் பார்த்துட்டேன் போட்டு பார்த்தாச்சு. ஏன்னா நம்ம கேமரா அங்கே வாருங்க மக்களே இப்படி இருக்குது லென்ஸு. இதில் ஏதாவது ஆச்சுன்னு வைங்களேன், போச்சு தான் நம்ம லைஃபு. பையா இதுதான் நம்ம ஜீவன் அப்படிங்கிறாரு. இதுதான் கண்டிப்பாக நமக்கு ஜீவன், இதுதான் தெரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் இதை கேஸை விட்டு கழட்டுறதே கிடையாது. சரி ஓகே மக்களே, வாங்கி போட்டு பார்த்தேன். ஓகே மீடியம் ஓகேங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரிஜினல் ரீதியாக அந்த அளவுக்கு இல்லை, பட் நல்லாயிருக்கு. ஒரு குழந்தைங்களுக்கு அது மாதிரிலாம் நல்ல ஃபீல் கொடுக்கும். பட் எந்த அளவுக்கு கண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்புன்னு தெரில. ஆனால் ஓகே மக்களே. அவன் சொன்ன 200 ரூபாய்க்கு நம்ம விஆர் வாங்கினோம்னா இந்த கதி தான். இந்த பாருங்க தெரியுதா, இந்த இடம் மேட்டு இதை ஒட்டி இருந்த ஷீட்டு அது வந்து டேமேஜ் ஆகிருக்குது தெரியுதுங்களா. இதுதான் கதி. அதனால் என்றைக்கும் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்குறத பெஸ்ட்டு. மக்கள் இங்கே பாருங்க நம்ம தமிழ்நாட்டு வண்டி. பாய். ஓகே தலைவரே ஓடே யாரான்னு பார்த்துருப்பாரு இவர். டாட்டா காமிச்சு போகிறாரு. இங்கே வந்து கேரளாவில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். இந்த வினிகர் இருக்குல்லங்க, வினிகருக்குள்ளே மாங்காய், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், பைனாப்பிள், அதுக்கப்புறம் கொய்யாக்காய் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. வினிகர்னால் உப்பு கறிக்குன்னு வைங்களேன், அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். எவ்வளோ சேட்டா அது? 20 ரூபா ஒரு ஓகே பார்சல் 20 ரூபாய்க்கு. சரி பிளேட்டே கொடுங்க சாப்பிடுவோம். மிக்ஸ் பண்ணலாமா கொய்யாக்காவே பைனாப்பிளையும்? ஓகே 20 ருபீஸ்க்கு பைனாப்பிள் கொய்யாக்கா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க 20 ருபீஸ்க்கு. இங்கே பாருங்கள் மக்களே, வினிகரில் ஊற வைத்தது. இது கேரளாவுடைய ட்ரெடிஷ்னல் வைங்களேன். சால்ட் வாட்டரா? வினிகர் இல்லையா? ஓகே 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 சால்ட் வாட்டர் தான். நம்மாங்க சேட்டா சொல்ல முடியுதான் நம்மளுக்கு தெரியுது. சூப்பர். மாங்காய் ஒரு சின்ன பீஸ் வைக்க முடியுமா? ஓகே ரைட். சால்ட் வாட்டரில் ஊற வச்சேன் மாங்காய், பைனாப்பிள், கொய்யாப்பழம் மக்களே. ஏங்க இங்கே வாருங்க, கேரளாவில் வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் வேளாங்கண்ணி சாமி இருக்கும் இல்லைங்க, அதை போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது நம்ம ஆளுக்கு போட்டால் என்னென்னு தெரில, மேபி இருக்கலாம் மக்களே, வாய்ப்பு இருக்குது. இங்கே கூட போட்டால் கூட வாங்கி விட்டுருக்கலாம், வாடகைக்கு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம். தெரிஞ்ச ஆளுகளை வச்சு மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் கிருட்டுன்னு. நம்ம கையில் வினிகரில் ஊற வச்சதுக்கு சாப்பிட்லாம். ஏங்க மக்கள் இது என்னங்க அது கிருட்டுங்க பாருங்க. ஓ இது கட்டும்போது இதாகுதோ, நம்ம ஊர் இந்த கிணறு வெட்டும் போதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. கல் வச்சு தான் அந்த வெயிட் இழுத்துட்ருக்கு. ஓ வலை, செம்ம. இதில் என்ன பண்ணுவாங்க இப்போது, மீன் இது எடுப்பாங்களா மக்களே? ஏதாவது கிருட்டு சம்பவம் இருக்குதா? ஒன்றும் இல்லைங்க, நத்திங் எம்டி. ஒருவேளை இருக்குமோ? இருக்குமா? கொக்கு தான் இருக்குது 2. இதுக்கு பாருங்கள் எப்பேற்பட்ட டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி இல்லை மக்களே, மீன்லாம் இல்லைங்க. ஓ அது நலச்சு எடுக்கிறதா அது? இங்கே பாருங்க இந்த பக்கம் வந்து கல் மக்கள். இந்த கல்லுனுடைய வெயிட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிதா. அதிலெல்லாம் பாருங்கள் எல்லாம் கல் தான் கட்டி விட்ருக்காங்க. பயமாக இருக்குது இங்கே இப்போ மேலே இது விழுந்துருமோன்னு. எல்லாம் பெரிய கல்லை கட்டி வச்சுருக்காங்க மக்கள்.
அப்பா சூப்பர். திரும்பவும் மேலே உச்சி கேட்டிட்டாங்க. இப்படி நினச்சி எடுக்கிறது போல் மீனுக்கு சிக்குமா என்னன்னு தெரில. ஒரு ஊறுகாய் டேஸ்ட்டு தான். ஊறுகாய் ஊற வைக்கல அந்த மாதிரி தான். அப்புறம் அது உப்புல தானே ஊற வைக்கிறோம். நம்ம வீட்டில் ஊறுகாய் செய்வோம் இல்லைங்க, அதுதாங்க. மாங்காய் ஓகே, பட் பைனாப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மக்களே. சூப்பரு. சூப்பர். பைனாப்பிள் செம்மையாக இருக்குது. ஃபைனலாக கொய்யாப்பழம். நார்மல் சாப்பிட்றவரை ரொம்ப இலகுவாக இருக்குது. ஏன்னா உள்ளே ஊறி இருக்குல்ல சால்ட் வாட்டர்லாம். பெருசாக டேஸ்ட் வித்தியாசம் தெரில, ஆனால் நல்லா இருக்குது. இதனால் என்ன பெனிஃபிட்டு ஏன்னா அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. மக்கள்ஸ் ஃபைனலி இங்கே பாருங்க, அந்த மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு வந்தாச்சு. கல்லெல்லாம் பயங்கரமாக இருக்குது, பட் அங்கே அங்கே போகத்த பயமாக இருக்குது. இங்கே பாருங்க மக்கள்ஸ், அதில் பிடிச்ச மீன்லாம் பாருங்கள் தெரியுதா, கூடைகளை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே தெரியுதா. இது ஒரு நல்ல தொழில்நுட்பமாக இருக்குது, பரவாயில்ல. மக்களே அடுத்து பாருங்கள், இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோக்கார் அணைச்சிருக்காருல, இவர் வந்து சைட் சீன்லாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒன்று வச்சிருக்காரு ஃபோட்டோ. இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இன்க்ளூடிங் ஸ்பா மசாஜ் முதல் கொண்டு பழங்கால சர்ச்சு, அதுக்கப்புறம் நிறைய கோவில், சூப்பர் இடமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சுற்றி காமிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி தானே? எவ்வளோ ப்ரோ அதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க? எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 1 hour 300. 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees சார்ஜ் பண்ணுறாரு. பரவாயில்ல, சூப்பர், பெஸ்ட் ரேட். ஓகே ப்ரோ, உள்ளே போய்ட்டு வரேன் மக்கள்ஸ். நம்ம வாங்க உள்ளே ஃபஸ்ட்டு போய் பீச்சை பார்ப்போம். அப்புறம் சைட் சீன் போகிறதுக்குலாம் நம்மளுக்கு நேரம் இல்லை மக்களே. பீச் போகிறதுக்கு நேரம் இருக்குது. இதை பாருங்கள், எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வா உங்க பாருங்கள், இதைத்தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க. அடாடாடாடாடா பாய்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம பாய்ஸாட தெரியுது பார்த்தா. இல்லை தமிழ் பாட்டு தான் மக்கள் எங்கே போனாலும். நான் பீச்சை போய் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன், அதையும் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது மக்களே. முடியல இன்றைக்கி. கிருட்டு வீடியோ சம்பவம் ஆகிப்போச்சு. கேப்ஸ் எல்லாம் பாருங்கள், லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு சூப்பராக வச்சு வித்துட்ருக்காரு. சரிதா? ஓகே, வந்துட்டேன் ப்ரோ. ஓகே, மேற்கொண்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு லெஃப்ட்டு அண்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லி எல்லாமே கடைகளாகவே தான் இருக்கிறது. ஆத்தாடி காத்தாட ஜாலியாக நடக்க அப்படிங்கிற மாதிரி அது அடிச்சுருக்குது அலை. அந்த பக்கம் வந்து இண்டியன் ஆயில் அதுதான் இருக்குது மக்களே. பெட்ரோலுக்கு ஏதோ சம்திங் ஏதோ சேகரிப்பு இருக்குது. இங்கே பாருங்க, நம்மளும் நடக்கிற இதே மாதிரி தாங்க. இந்த பக்கம் இதே மாதிரி, அங்கே இதே மாதிரி, கடலை ஒட்டியே பீச்சுனாங்க. பீச்சை தான் காணா. இதுதான் ஒரு பீச்சா? இதான் பீச்சு, பட் மணல் இதை காணா. தையல் மிஷினா? ஏய் भैया வேற மாதிரி. अरे यार तुम्हें तो खोज रहे थे, तुम्हें को அப்படியே ஸ்டாப்லர்லயே பண்ணலாம். இங்க பாருங்க மக்களே, खोज रहे थे. நூல் கண்டு வந்து இதில் போட்டு வச்சிடுறாரு. 1 महीना 20 दिन हो गया खोजते तुमको. நல்லா தைக்குமா? அந்த ஆப்போசிட் காட்டுங்க. நல்லா இருக்கே அண்ணா. நல்லா இருக்கு அண்ணா. டூப்ளிகேட் இல்ல. எப்படி ப்ரோ தமிழ் பட்டையை பேசுறீங்க? தமிழ் இருக்கு. தமிழ் வேணுமா? தமிழ் இருக்கு. முப்பை மலையாளம் வேணுமா? மலையாளம் இருக்கு. மலையாளம் இருக்கு. எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. இத வேணுமா? எவ்வளோ ப்ரோ? 250. ஆனால் வாங்கினா செம்ம யூஸ் மக்கள்ஸ். நம்ம வேணுங்கிற எல்லாமே தைச்சிக்கலாம். லேடிஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க, இதெல்லாம் நீட்டாக பேக் பண்ணி. இவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குதா? சீட்டிங்லாம் இல்லை அப்படின்றாரு. தமிழ்நாடு ஆந்திரா? தமிழ்நாடுல அல்லா தமிழ்நாடுல சரியாண்டா வரணும் எடுத்தா. ஓகே ப்ரோ, போயிட்டு வரும்போது வரேன், வாங்கிக்கிறேன். என்ன ரேட் சொல்கிறீங்க? 100 வேணுமா? 100 rupees. 250 ಸಾನಬ್ರಿಗೆ 100 rupees. 100 rupees ಮೊದಲಾಲಿ ರೇಟ್ ಇಲ್ಲ. 200 ಕೂಡ ಓಕೆ 100 rupees. அது 150 ரூபா சொல்கிறாப்புல ஃபைனல் ரேட்டு. நான் 100 ரூபாய்க்கு கேட்டேன். அது எப்படி தகுமா? அது தைச்சா ஒர்த்தாக இருக்குமா தெரியல. சும்மா நம்ம போய் வாங்கி அது இருக்குங்க, காசு வேஸ்ட் பண்ணணும், வேண்டாம். எல்லாம் ஐஸ்கிரீம் கைகளோட தான் மகளே. வாங்க ஒழுகுது. எனக்கு ஒரு ஐஸ்கிரீமு 1. ஓடு பார்த்து பக்கமாக பார்த்தேன். இங்கே பாருங்க, ஒரு குட்டி குஞ்சான் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறான் பையன். சூப்பர்றா, என்ஜாய் பண்ணுறா தம்பி. இதுதான்டா என்ஜாய் பண்ணுற வயசு.
வாழ்கிறான் பையன், வாழட்டும். நெக்ஸ்ட்டு மக்களே, இதுதான் மக்களே பீச்சு, கொச்சி ஃபோர்ட் பீச்சில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த இடம் மட்டும்தான் சேண்ட் இருக்கும். மற்ற எல்லா பக்கமே நம்ம அங்கே பார்த்தோம்ல கல், அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, தெரிகிறதா? இந்த கொஞ்சம் மட்டும்தான் இடம் இருக்குது. சரி வாங்க உள்ளே போகலாம் வாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து ரெஸ்கியூ டீம்லாம் பயங்கரம் எல்லா பக்கமும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே இருக்காங்க. இந்த சின்ன பீச்சுக்கு கூட 2 பேர் இருக்காங்க பாருங்க. உள்ளே போனாங்கன்னா விசில் தான். அங்கே ஒருத்தர் போயிட்டார் பாருங்க, உள்ள வேலையை காட்டுறாரு தலைவர். ஸோ அதனால் உள்ளே போகாத வா அப்படிங்கிறாரு. ஓகே சூப்பர். அப்படியே செப்பலை கழட்டி விட்டு வாங்க. வந்ததுக்கு கடலில் கால் நனைக்கவே இல்லை, நனைச்சிருவோம் அரபிக் கடலில். நனைச்சாச்சு. கமான் 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 கமான். சூப்பர் மக்கள்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் கொச்சி ஃபோர்ட் பீச். இவ்வளோ தான் இருக்குது, சின்ன பீச்சு. அதாவது இந்த மாதிரி சேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கொச்சியில் ஒரு பீச் இருக்கியாப்பா, அந்த பீச்சு பெருசாக இருந்ததில்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து செராய் பீச்சு. சரிங்களா, அது வேறு. இது கொச்சி ஃபோர்ட் பீச். ஓகேங்களா, அந்த துறைமுக பீச்சு. ஓகேங்களா, ஓகே மக்களே. செராய் பீச் போனீங்கன்னா அங்கே வேணால் செமையாக இருக்கும். வேறு நம்ம வர்க்காலா மாதிரி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மக்கள் கிரிட்டுன்னு அந்த துக்களோடு பீச் பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் நடந்து வந்து பார்த்துட்டு ரிட்டன் அப்படியே போயிட்டுருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடற்கரை ஓரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வர்க்காலா, பாண்டிச்சேரி எல்லாம் சேம் ஒரே மாதிரிங்க. அந்த பில்டிங்ஸு சேம் எல்லாம். அந்த ரிசார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அது இடம் பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்க இங்கே நின்று இப்படி நின்று ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே சூப்பராக இருக்குது. வாவ், இங்கே வாருங்க மக்கள்ஸ். லேடிஸுக்கு தாங்க எங்கே போனாலும்ப்பா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, லைனாக எல்லா லேடிஸுக்கு தான். அந்த லாஸ்ட்டு முட்டுமுங்க, இது கடை போகுது அந்த இண்டு வரைக்கும். ஓவராலாக இங்கே வந்து நம்ம அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த பீச் ஓரத்தை சுற்றி பார்த்துட்டு நடந்து போகிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாலியாக தான் மக்கள்ஸ் இருக்குது. ஏங்க மக்களே, அடுத்து பாருங்கள் வாட்டர் மெட்ரோ இருக்குது. இதை ஒன்றத்தான் நாங்கள் கூப்பிட்டு காமிக்காமல் இருந்தோம், இதை இந்த வீடியோவில் காமிச்சு விட்றலாமா? இதாக போட்டிருக்காங்க பாருங்க மக்களே. இதை நான் அப்படியே பார்க்கவே இல்லை. வாட்டர் மெட்ரோ வரும்போது இதை படிக்கல மக்களே. சூப்பரு. சரி வாங்க, இந்த வீடியோவில் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். 150 ரூபா கொடுத்து நேற்று சின்ன படம் ஷிப்பில் போனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலங்காத்தால் 6 ரூபா இது பண்ணி டவுன் பஸ் மாதிரி அந்த ஷிப்பு. இப்போ வந்து வாட்டர் மெட்ரோ ஏசியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் இருக்கும், அதில் போக போகிறோம். பாருங்க, சரியான கூட்டமாக இருக்குன்னு லைன் நிற்கணுமா மக்கள்ஸ். அடுத்த கட்டமாக இங்கே பார்த்தீங்களா இல்லையா, கார்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. 2 கார்டு, 2 பேத்துக்கு 2 கார்டு. இதுதான் வந்து ஸ்கேன் பண்ணி போகிறதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கு கொச்சி ஃபோர்ட் பீச்சிலேருந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து 50 ரூபா 2 டிக்கெட்டு, அப்புறம் 100 ரூபாயா. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து செக்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன். செக்கிங் முடிச்சுட்டு தான் போகணும். கூலி கிளாஸ் போகிறபடி 2 கால் ஒன்று கட்டி தெரிய மாட்டேங்குது. இருங்க மக்கள்ஸ், நல்லா முடிச்சுட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். மெட்ரோ எப்படியே சேம் அதே மாதிரி தான் மக்கள்ஸ். மெட்ரோவில் டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. இங்கே வந்து இப்போ கார்டு கொடுக்குறாங்க. மேபி மெட்ரோவில் இப்போ கார்டு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. சேம் அதே தான் மக்களே. இங்கே பாருங்க, மேப் இருக்குது. இதை நல்ல வேலை இங்கே வந்து இதெல்லாம் பார்க்காட்டி பரவாயில்ல. இப்போ நம்ம இருக்கிறது ஃபோர்ட் கொச்சியில் இருக்கமா, இங்கேருந்து நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ஹைகோர்ட்டு தான். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வாட்டர் மெட்ரோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைகோர்ட்டு தான் நம்மளுக்கு பக்கம். சரிங்களா, ஹைகோர்ட்லேருந்து ஃபோர்ட் கொச்சி வரலாம். ஹைகோர்ட் வரல அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம். இங்கே இது வந்து ரொம்ப கொஞ்சம் தூரம். இது வந்து தேவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சரௌண்டிங்குள்ளே. இங்கே வாருங்களேன், அப்படியே வச்சோம் அப்படின்னா அப்படியே ஸ்கேன் ஆகிக்குது. தட்ஸ் ஆல். கோ மேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஓ நம்ம தான் தள்ளி வரணுமா மக்களே? ஓகேங்க. அங்கே பாருங்க மக்களே, ஃபோர்ட் கொச்சின்னு தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம லாங்குவேஜ் நம்ம பார்த்தோம்னாலே அது ஒரு செம்ம சந்தோஷமாக இருக்கும். எல்லா இதுவுமே எழுதியிருக்காங்க நிறையா. ஓகே மக்கள், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. கொஞ்சம் நேரம் தான் உட்காந்தோம். இங்கே பாருங்க, எந்த லாங்குவேஜும் விடல மக்கள்ஸ், எல்லா லாங்குவேஜிலும் எழுதி போட்டிருக்காங்க மக்களே. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு உலகத்துக்கு எல்லா லாங்குவேஜும் எழுதி போட்டிருக்காங்க. சைனீஸு, தாய்லாந்து, அந்த மாதிரி எல்லா மொழியிலுமே எழுதி போட்டிருக்காங்க. அதான் பாருங்க மக்களே, அங்கே கொண்டாந்து தலைவர் திருப்பிட்டு இருக்காரு. எப்படி தான் இருக்கும், எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இவ்வளோ பேர் போகிறத பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கே ஆர்வமாக தான் இருக்குது. அங்கே பாருங்க, வந்துருச்சு மக்கள். உள்ளே ஏற போகிறோம். அப்பா ஏறதெல்லாம் நீட்டாக போட்டு வச்சுருக்காங்கப்பா. இது வந்து கேப்டனோட அறைன்னு நினைக்கிறேன். இது நம்ம உள்ளே போய் உட்கார்றது. வா, உள்ளே ஏசிங்க. நம்ம மெட்ரோ எப்படியோ அதே மாதிரி உள்ளே ஃபுல்லாக ஏசி. ஆனால் நம்மளாம் ஸ்டாண்டிங்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டாண்டிங்கா, நம்மளுக்கு சீட் இல்லை மக்கள். சீட் எவ்வளோ பிடிச்சி அப்புறம் ஏன் எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரில. அங்கே உட்காரலான்னு பார்த்தேன். அங்கே வந்து இந்த கேர்ள்ஸ் போய் உட்காந்துட்டாங்க.
பங்காளி ஸ்ட்ரெயிட்டு தான் நின்று தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே மக்கள், ஒன்றும் பெரிய நேரமாக சீக்கிரம் போயிடும், இது ஃபாஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, உள்ள டோர் சாத்திடுச்சு மக்கள். அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ தான் சாத்திச்சு, டக்குன்னு வீடியோ எடுக்கிறவங்க ஏதாச்சும் லாக் ஆயிடுச்சு. அதனால தான் ஏசி போட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த ரீசன் தான். ஆப்போசிட்டில் ஒரு இது பெரிய ஒன்று போயிட்டுருக்கு பாருங்க. ஓகே மக்களே, இருங்க நான் கொஞ்சம் நல்ல பிளேஸாக போய் நல்லா வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குதுங்க. நம்ம அப்பளே வந்தது வந்து ரொம்ப ஸ்லோ, இது ஃபாஸ்ட்டு, நல்லா ஃபாஸ்ட்டு. தெரிகிறதா என்ன வேகமாக போகுது பாருங்கள். ஏன் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்களேன். ஃபைனலி ரீச்டு ஹைகோர்ட்டு வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் ஜங்ஷன், சாரி ஸ்டேஷனில் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. அங்கே பாருங்க எத்தனை மெட்ரோ நிற்கிது பாருங்களேன் லைனாக. அவ்வளோதான், ரீச் ஆகிட்டோம். தெரிகிறதா ஃபியூல் அது இது எல்லாமே எலக்ட்ரிக்குன்னு நினைக்கிறேன் மக்கள். எல்லாமே எலக்ட்ரிக்கில் ஓடும் போல், ஃபியூல் கிடையாது, எலக்ட்ரிக்கு. ஆமாம், மெட்ரோனால எலக்ட்ரிக் தானே, சாரி மக்கள். ஃபுல் அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா, சரிங்களா? இதை பாருங்கள், மேட் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கே பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மும்பையில், சரிங்களா? மும்பையில் தான் அந்த கட்டுமானம் பண்ணியிருக்காங்க. சூப்பர், முழுக்க இந்தியாவின் தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட அந்த வாட்டர் மெட்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வேறு மாதிரி. மற்றதெல்லாம் கீழே நீங்கள் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன இது. அப்புறம் இந்த மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ் தான் மக்களே. அந்த ஆஃபீஸர் சொன்ன 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ஸு, மற்ற எல்லாருமே உள்ள டிக்கெட் கொடுக்குறவங்க அனுப்பி விடுறவங்க எல்லாமே லேடிஸ் தான். அங்கே பாருங்க மக்களே, சார்ஜ் ஏறிட்டு இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் தான் மக்கள். சரி ஓகே, சொன்னேன்ல எல்லாம் நிறைய லேடிஸ் ஸ்டாஃப் தான் அதிகம். ஓகே போகலாம். இங்கே பாருங்களேன் லைனாக எத்தனை இதுன்னு 1 2 3 4 5 6 நிறையா இருக்குதுங்க மெட்ரோ. சூப்பர் மக்களே. ரிட்டன் ஊருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில் ஸ்டேஷன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பாப்பா வந்து அதில் பார்த்தீங்களா, இவங்க ஆட்சியுமே இந்த தாத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கட்டட வேலை செய்கிறாங்க. மதுரை சோழ வந்தான் போகிறான். நெக்ஸ்ட்டு அந்த பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது பார்த்தீங்களா பட்டாணி, அது கொஞ்சம் ஓசி கேட்டேன் கொடுக்குது. சரி வந்துச்சு அந்த சாப்பிட்டு கொடுக்குறோம். அதனால் கூச்சப்படாமல் கேட்டுருவேன், நம்மளுக்கு தோதான் நாளாக இருக்கணும்.